அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வியோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா நல்ல கேள்வியும் கூட, அதே போல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேள்வியும் கூட. இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வில் வந்து எல்லா கேள்விகளுமே ஜிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ரொம்ப தரமான கேள்விகளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கான்செப்ஷுவல் 2 ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுலாம் ஆன்சர் எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாக்டாக நீ படிச்சிருந்தால் தான், அந்த விஷயத்தை பற்றி புரிதல் இருந்தால் தான் உங்களால் ஆன்சரே பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகளாக தான் இருக்குது. அதில் இதுவும் ஒரு கேள்வி. இப்போது நமக்கு எல்லாமே தெரியும், நான் முதல்வன் திட்டம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? நீங்கள் மதி பஜார், பசுமை வீடுகள் திட்டம், நான் முதல்ல அஜ்விகா, இதில் 4 ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நான் முதல்வன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், நான் முதல்வனில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டை. ஓகேங்களா? நிறைய ஸ்கில்ஸு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், பிளாக் செயின் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நான் முதல்வன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது இல்லாமல் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எதுக்காகனா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா? இது தெரியும். அப்போ 3க்கு 2 இங்கே பாருங்கள், 3க்கு 2 2 2. ஸோ முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணலாம், 1 2 தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு எடுத்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2ன்றது தெரியும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க பாருங்கள் 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 2 கொடுத்துருக்காங்க சிக்கு. சரி, அடுத்தது வரலாம். சரி, இதுக்கு 2ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும், பசுமை வீடுகள், பசுமைனாவே வந்து க்ளீன் தான், எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் வந்து க்ளீன் எனர்ஜி. பசுமை வீடு திட்டம்னா க்ளீன் என்விரான்மெண்ட்டை, அதாவது ரினியூவபிள் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, பசுமை வீடு திட்டம், அந்த சோலார் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம பசுமை வீடு, அதை வச்சு நம்ம சொல்லும்போது க்ளீன் எனர்ஜி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்பயும் பாருங்கள், பிக்கு 1 வந்து 2 இருக்குது. ஓகேவா? ஸோ பிக்கு 1 வந்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. இப்போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பசுமை வீடுகள் திட்டம்னா இதை தெரியல அப்படின்னா, அப்போ வீடு கொடுக்குறதே வந்து பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு தான். ஓகேங்களா? பஞ்சத்தில் இருக்கிறவங்க, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்குறதும் வந்து ஒரு பாவர்ட்டி எராடிகேஷன்லேயும் வரும். அதுக்கும் ஆன்சர் பாருங்கள், 3 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப தெளிவாக வந்து ஒரு ஸ்கீமை பற்றி நீங்கள் படிச்சிருந்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இனி வரக்கூடிய காலங்களில். ஓகேங்களா? அப்போ பசுமை வீடுகள் திட்டம்னா க்ளீன் எனர்ஜி. அப்போது 1 2 முடிஞ்சிச்சு. இப்போது மதி பஜார்னால் என்ன அப்படின்னா, மதி வாரச்சந்தைன்னு சொல்லுவாங்க. மதி வாரச்சந்தை அப்படின்வாங்க. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா, மகளிர் சுய உதவி குழு இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு சுய உதவி குழுவில் 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை வந்து இப்போது சிறுதானியங்கள்லாம் அந்த சேர்ந்தோ, இல்லை ஃபினாயில் மேக்கிங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மகளிர் சுய உதவி குழுவில் சுய உதவி குழு செஞ்சு வைப்பாங்க. அதை வந்து ஒரு மதி வாரச்சந்தையில் 2 நாட்களுக்கு வந்து சேல் பண்ண முடியும். 2 நாட்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேல் பண்ண முடியும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க செஞ்சதெல்லாம், அதாவது ஃபினாயில் எடுத்துகிட்டு வந்து விடலாம், கம்மி விலையிலையும் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மதி வாரச்சந்தை அப்படின்னு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ஸ்கீமாக எடுத்து அந்த ஸ்கீமோட கம்ப்ளீட் விஷயத்தை நம்ம படிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம். சரி, பார்க்கலாம் ஃபர்தராக. ஓகேங்களா? ஸோ மதி பஜார்னால் மதி வாரச்சந்தை. இங்கேயும் பாருங்கள் ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் மதி வாரச்சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்று செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சாரி, பாவர்ட்டி எராடிகேஷன் வராமல் டேரெக்டாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் தமிழ்லேயும் பாருங்கள் மதி பஜார் அப்படின்னு. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா வாரச்சந்தை போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம்னு இருக்கும். அதில் தான் இதில் இருக்குது. சரிங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து என்னென்னா 2 நாளைக்கு வந்து அவங்க விற்பனை பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இதுதான். நெக்ஸ்ட் வந்து அஜ்விகா அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அஜ்விகானா என்னென்னா, இது வந்து நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இது வந்து ஓகேங்களா, அஜ்விகா ஸ்கீம். ஆக்சுவலாக இதுவும் வந்து எஸ்ஹெச்ஜி ரிலேட்டடு தான். சரிங்களா? ஆனால்
பாவர்ட்டி எராடிகேஷன், பாவர்ட்டியை குறைக்கிறதுக்காக சுய உதவிக்குழு உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அஜீவிகா ஸ்கீம். ஓகேங்களா. மதி பஜார், மதி வாரச்சந்தை டைரெக்டாக லிங்க் ஆகிறது வந்து எஸ்ஹெச்ஜியில். ஓகேங்களா. மதி வாரச்சந்தைன்றது பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக எஸ்ஹெச்ஜி குரூப்பு தான் 2 நாளைக்கு விற்பனை பண்ணுவாங்க. ஆனால் அஜீவிகா ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷன் மூலமாக பாவர்ட்டி எராடிகேஷன் குறைக்கிறதுக்காக, பஞ்சத்தை குறைக்கிறதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை க்ரியேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அஜீவிகா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இது நேஷ்னல் ரூரல் லிவ்லிவுட் மிஷனுக்கு கீழே வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பி தான் ஆன்சர். ஸோ இந்த பிஒய்க்யூலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீம்னா அது தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கணுன்றது தான் அர்த்தம் இதில். ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக வந்து வீடியோஸ் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போனோம் எல்லாத்துக்குமே அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் போங்க. ஓகேவா. கவர்மெண்ட் வெப்சைட் போனீங்கன்னாவே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலாக இருக்கும். இதிலே இந்த டிஎன்பிஎஸ்சியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை பற்றி கேட்டிருப்பாங்க. அதில் ஜெண்டர் கேப், நம்ம அந்த வெப்சைட் போனீங்கன்னாவே ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க அதில். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் அதிலே நோக்கங்கள் இருக்கும். அதை வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது, எக்ஸாம் கிட்ட வரும்போது அதெல்லாம் ஒரு முறை படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.